ஊராட்சி செயலாளர் கிடையாது. இது என்ன எங்க சாபக்கேடா? தாப்பலூர் நிலை சாபக்கேடா? இங்க அடிப்படை வசதி கொஞ்சம் கூட 5 வருஷமா அடிப்படை வசதியே கிடையாதுங்க. சரியான சாலை வசதி, ஒரு குடிநீர் வசதி, ஒரு குப்பை அள்ளுறது, ஒரு குப்பையை ஸ்கூல் எக்ஸாம் நடக்குது, குப்பையை இங்கேயே கொடுத்துறாங்க. இது நிர்வாகிகள்லாம் வந்து யாரும் கண்டுக்க. இந்த மக்களை கூட நம்ம குறைய சொன்னோம்னா அதை சரி செய்யறதே கிடையாது. இந்த மக்களுக்கு படிப்பு செலவு படிப்புக்கும் ஆசிரியர் கல்வி நிலை சொல்லி தரத்துக்கு அவங்க மனநிலைக்கு வந்து குழப்பமாகவும் சாக்கடை இருக்கு. இது நீண்ட காலமாக கடந்த 1 வருட காலமாக இதை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் நிரந்தர ஊராட்சி மன்ற செயலாளர் இல்லாம அவங்க யார்கிட்ட தெரியப்படுத்தணும் தெரியாம எல்லாருக்கும் மனு கொடுத்தோம். நாங்க மக்கள்லாம் ஓஞ்சி போயிட்டோம். இது எல்லா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? இங்க போங்க, அங்க போங்க, மேல போங்க, கீழே போங்கன்னு சொல்லி அலைய விடுறாங்க. ஒழிஞ்சு இந்த சூழலுக்கு நிரந்தர சொல்யூஷன் இல்லை. இதை கண்டித்து நாங்களும் எவ்வளவோ பேர் மனு கொடுத்துட்டோம். இந்த நிர்வாகம் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா இந்த வந்து சரி பண்ணணும். இந்த பழுவூருக்கு முதல்நிலை ஊராட்சி பழுவூருக்கு நிரந்தர ஊராட்சி மன்றம் மக்கள் சேவையை செய்யாத ஊராட்சி மன்றத்தை வெட்கக்கேடு, மானக்கேடு. மக்களை மதிக்காத ஊராட்சி மன்றத்தால் மானக்கேடு. போராட்டம், இது போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம். அரசு அதிகாரியே வீட்டை எதிர்க்கும் அரசாங்கமே மக்களுக்கு அடிப்படை கல்வி தேவையில்லையா? கண்டிக்கிறோம். ஆனால் கடனில ஊராட்சி அடிப்படை வசதி இல்லை. மற்ற ஊராட்சியை பாருங்கள். நம்ம ஊராட்சி முதல்நிலை ஊராட்சியா? இது முதல்நிலை ஊராட்சியா?